சிவா உங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் இங்க வந்து இங்க எல்லார்கிட்டயும் பேசுறோம், அங்க என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மத்தவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா ஃபார் சிவகார்த்திகேயன் அவர்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் a fabulous ஆடியோ லான்ச். முதான் இதுதான் நடந்துச்சு அண்ட் செம்மையா இருந்துச்சு ஃபோட்டோஸ் அண்ட் ட்ரெய்லர் எல்லாமே. இப்போ மைண்ட் வாய்ஸ் கேம் புரிஞ்சிருச்சு இல்லையா உங்களுக்கு? எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு ஒருத்தருடைய முகத்தை நாங்க வந்து பஞ்ச் பண்ணி காட்டுவோம். அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு நீங்க சொல்லணும். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் போகும் அங்கே ரெடி ஆகிற வரைக்கும். ஸோ அந்த கேப்பை தான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். இது கண்டுபிடிச்சு தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் மாதிரி எல்லா ஈவெண்ட்லேயும் நடக்கிறது தான் இது. பட் என்ன யாராவது ஒருத்தர் பஞ்ச் பண்ணி அவங்க மைண்ட் வாய்ஸை நான் சொல்லணுமா? பட் இங்கே இருக்கவங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் ஓப்பனாக வெளியே சொல்ல முடியாது. அதில் இன்னைக்கு ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும், படத்தை கரெக்டாக எடுக்கணும், அது வரைக்கும் மூஞ்ச சிரிச்சா மாதிரியே வச்சுக்குவோன்னு அவர் உட்காந்து இல்லை இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூசர் ஆகும்போது ஃபஸ்ட்டு வர வேண்டிய ரியாக்ஷனே இதான் சார். எது நடந்தாலும் நாம் அப்படின்றது. பட் உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, உங்களுடைய மனசுக்கு, நீங்கள் இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கிறதுக்கு இந்த ஸ்டுடியோஸும் சரி, இதில் ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணுறோன்னு பேசியிருக்கோம். அதெல்லாமும் டெஃபினட்டாக நடக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில். அவரை பற்றி நிறையா சொல்ல வேண்டியிருக்கு, நான் அப்புறம் சொல்கிறேன். இல்லை இது வந்து மைண்ட் வாய்ஸ் கேம் மட்டும்தான். அவருடைய வாழ்த்துக்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஸ்டேஜில் சொல்வீங்க. அண்ட் வி ஹவ் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ. இன்னும் ஒரே ஒரு பஞ்ச் உங்களுமே கேட்டு ரசிக்க முடியும். உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்குன்னு அவர் சொல்ல முடியாது, சொல்ல முடியற நிலைமையில இல்லை உங்களுடைய தாட்ஸ்ன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க பதிலுக்கு? விஜய் சூர்யா சாருக்கு என்ன ஓடிட்டு இருக்கு இப்போ? நானே இப்போ தான் டைரக்ட் பண்ணலான்னு போனேன், ஆனால் என்னை திரும்பவும் நடிக்க கூப்பிட்டு வந்துட்டார் இந்த ரவி சார். இப்போ நான் நடிக்கிறதா டைரக்ட் பண்ணுறதா எதை பண்ணணும்னு தெரியாமல் இருக்கேன். ஆனால் அவர் எல்லாமே பண்ணுவார் அவர். ஸோ அப்படிதான் விஜய் சார். பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய